எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன முதல்ல சொல்ல போறதை கேட்டே ஸ்கிப் பண்ணிடுவீங்க? ஆமா, ஏன்னா இன்னைக்கு வீடியோ பண்ணல, வீடியோ வராது. கொஞ்சம் விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். பட் எதுக்காக பேசணும்? ஆல்ரெடி எல்லாமே பேசுனது தானே. மறுபடியும் எதுக்கு அறுவை போடணும் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறது தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். எதுக்காகன்னா ஸ்டோரிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு சேனல் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது சும்மா கிடையாது. ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கேன். அதுக்காக ரொம்பவே தேங்க்யூ. 10K ரீச் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ போய் வீடியோ போடுறாங்களே நினைக்கிறீங்களா? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த 1K 10K இதெல்லாம் ஒரு பெரிய கனவாக இருக்கும். அது ரீச் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. நானுமே அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் 10K ரீச் ஆகிற அந்த டைமில் பயங்கரமாக கமெண்டில் சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க. இது எதுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 வீக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுலேருந்து நானே வெளியே வரல. டே டைம் ஜாப் முடிச்சுட்டு வந்து நைட்டில் டெய்லி தூங்குறது, வீடியோ போடுற அன்னைக்கு எல்லாமே தூங்குறது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அவ்வளோதான். நாம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு பயங்கரமா சந்தோஷப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது கவலைன்னு நினைக்காதுங்க, சந்தோஷம். 2 வீக்ஸ் முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு வெட்டிங் டேன்னு ஒரு கம்யூனிட்டி போட்டிருந்தேன். போட்டிருக்க கூடாது தான், அதெல்லாம் போட்டுட்டேன். அதில் எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் இந்த டைமில் கம்யூனிட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகாது. இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கம்யூனிட்டி போட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் காமிக்கும். அதில் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கா, நைட்டு 2 o'clock இவ்வளோ உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கு, வீடியோ ஒழுங்காக போட தெரியாதா? ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நான் உடம்பு சரியில்லைன்னு வேற போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் பண்ண தெரியுதுல உங்களுக்கு, வீடியோ பண்ண தெரியாதா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களோட ஒரு ஆதங்கத்தை கொட்டுறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கே தெரியாது, நைட்டு 2 o'clock தான் நான் ஃப்ரேம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு கம்யூனிட்டி போட்டிருக்கேன். மறுபடியும் 5 o'clock எழும்பி வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணு 2 o'clock வரைக்கும் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி போட்டுட்டு தூங்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, ப்ளீஸ் இதை ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா சுஜி சிஸ்டர் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதையுமே பார்த்தேன். யாராவது என்ன திட்டினா கூட எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கும் தேங்க்யூ. இது நடந்து ஒரு 2 days இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் நிற்கிறேன். அந்த டைமில் ஒரு கமெண்ட் வருது. அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டேன் நான். சந்தோஷத்துல என் கண்ணுலேருந்து அப்படி கண்ணீரே வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்தாங்க. வீடியோ ஒழுங்கா போடுடி நாய அப்படின்னு சூப்பராகவே சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்பா அம்மா கிட்டையும் இதை ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அவங்களாலேயும் அதை அக்செப்ட் பண்ண முடியல, எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி அப்படின்னு. அப்பா கிட்டேயே நம்ம இந்த மாதிரியெல்லாம் கேட்காத ஒரு விஷயங்களை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே, என்ன அதை எப்படி எனக்கு வெளிக்காமிக்கணும்னே தெரியல. இதுல என்ன விஷயம்னா, இது ரெண்டுமே ஒரே ஐடியிலேருந்து வந்த கமெண்ட். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இனிமே உன்னோட ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் வராது அப்படின்னு அதை வந்து பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாருமே சொன்னது இதெல்லாம் கேட்டுட்டு வரணும்னுலாம் தேவையில்லை, இதுக்கு பதில் நீ அவங்க பண்ண மாதிரியே நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். என்ன ப்ராப்ளம்னா, மொபைல் வந்து ரொம்பவே மலிந்து போய்விட்டது. கரெக்டு தானே? இனிமே அவங்க கிட்ட இருந்து கமெண்ட் வராத மாதிரி நான் வந்து ஹைட் பண்ணிட்டு வரேன். அந்த போர்ட்வாட் போட்டுட்டுமுக்கு அவங்களோட இன்னொரு ஐடியிலேருந்து கமெண்ட் வருது, சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு. என்ன கொடுமடா இது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. எனக்கு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு 2-3 ஐடி அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னா அம்மா ஃபோன், அண்ணா ஃபோன், அவங்களோட ஃபோன், இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்ஸ்டாக்குள்ளே பார்த்தா 17 வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு போட்டிருந்து. முக்கியமாக அதில் நான் என்ன பார்த்தேன்னா, நிறைய கொரியன்ஸ் வீடியோ அதில் போட்டிருந்தாங்க. இந்த 17 வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க வந்து கொரியன் சீரிஸ் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போது 17 வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கு கமெண்ட் பண்ணவங்களோட ஏஜ் எவ்வளவு தான் இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. கொரியன் சீரிஸ்க்கு எந்த ஏஜில் உள்ளவங்க ரொம்ப அடிக்டாக இருப்பாங்கன்னு நிறைய பேருக்கே தெரியும். அதே ஃபோட்டோவை எங்கள் அப்பாட்ட கொண்டு காட்டுறேன். அப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவே சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நீ பதில் பேசணும், நாய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சரி விடுமா, நீ ஏதாவது திட்டி கமெண்ட் பண்ணுறதை பார்த்து அவங்க வருத்தப்படணும், அதெல்லாம் எதுக்கு, இதோட விட்டுரு இதை அப்படின்னு. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, நான் இன்னமும் அதுலேருந்து வெளியும் வரல. பேக் அடிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதவும் தோண மாட்டேங்குது. இந்த ஃபீல்டு நமக்கு தேவையில்லாத ஃபீல்டு அப்படின்னு என் மைண்ட்லேயே ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய பேர் 10K ரீச் ஆனதுனால நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது எங்களோட ஒரு மோட்டிவேஷன், ப்ளஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதான். ஆனால் சேனலுக்குள்ளாடி போய் பாருங்கள், எல்லா வீடியோஸுமே 10Kக்கு மேலே தான் வியூஸ் போயிருக்கான். அது எதனாலனா, ரெகுலராக வீடியோ பார்த்துட்டே இருந்தாலும் யூடியூப்குள்ளாடி வந்து நோட்டிஃபிகேஷன் போகும் அவங்களுக்கு.
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெவென்யூ வர்றதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. வீடியோக்கு எவ்வளோ வியூஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரம் ப்ளே ஆகுதோ அதை பொறுத்து தான் ரெவென்யூ வரும். அப்படி இருக்க பட்சத்தில் என்னால் போட முடியலைன்னா என் சுச்சுவேஷனையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. 5 மினிட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம், 5 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா சாரி. 2 வீக்ஸ் தாண்டி அதையே பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேனா, அதான் இதை பற்றி இப்போ ஷேர் பண்ணேன். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். என்னால் முடியலைங்கிறதுனால தான் பிரேக் எடுத்துக்கிறேன். சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம் நைட் தூங்காமல் இருந்ததெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனால் நாள் போக போக நிறைய நாள் தூங்காமல் இருக்கும்போது ஹெல்த் விஷயங்களில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிறது. இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு நெட்டில் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரே விஷயம், தூக்கம் இல்லாததுனால. ஸோ என்னோட ஹெல்த்துக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். புரிகிறவங்களுக்கு புரியட்டும். நான் வேறு சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லக்கூட முடியாதா அப்படின்னு கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. சொன்னால் மட்டும் புரிஞ்சுக்கவா போகிறாங்க? என் சுச்சுவேஷன் என்ன, எதனால என்னால் ஒழுங்காக வீடியோ போடலைன்னு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே முடியாது. அதை சொன்ன மாதிரி போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அந்த மாதிரி விட்டுற வேண்டியதான். அப்புறம் இன்னொன்று, இருக்கிற கேரக்டர்ஸே ஒழுங்கா காமிக்கல, இதில் புது கேரக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த கதையில் சஞ்சய் பிரியா வந்து வேற பார்ட்டு, அவங்க என்னவளே பார்ட் 1 மாதிரி, இவங்க வந்து இன்னொரு ஸ்டோரி. அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இப்போதைக்கு அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். தமிழ் விக்கிக்கு ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அங்கே போகலாம் நம்ம. ஓகே, டாட்டா, பை பை. தேங்க்யூ ஆல்.